அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஐடி விங் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அதாவது சமூக ஊடக பிரிவு அணி இருக்கும் இல்லையா, அவங்க கட்சிக்குன்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு மீட் பண்ணி என்னெல்லாமோ டிஸ்கஸ் பண்ணி பேசியிருப்பாங்க போல இருக்கு. திடீர்னு பார்த்தா விஜய் அவர்கள் பேசின ஒரு வீடியோவை கொண்டாந்து அவங்க ஸ்க்ரீனில் எதையோ ப்ளே பண்ணியிருப்பாங்க போல். அணில்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ஒரே ஆரவாரம் போட்டு கீச்சு 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 கீச்சுன்னு சந்தோஷமாக கத்திக்கிட்டு இருந்தானுங்க. முதல்ல அந்த காணொலியை பார்ப்போம் வாங்க. Hi friends. ஹாய். என்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்காப்புல, என்னவா இருக்கும்? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்களே. அணில்கள் தான் உங்களுக்கு 400 கோடி 500 கோடின்லாம் உருட்டுறானுங்களே உருட்டுகள். நல்லா இல்லாமலாம் இருப்பீங்க பின்ன. ஹாய் 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 ஹாய். என்ன ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருக்காப்புல, ஒருவேளை இப்படியா இருக்குமோ? மேடையிலலாம் பேசுகிறப்போ யாரோ எழுதி கொடுத்ததை அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாப்புல. இப்போ வீடியோவில் பேசுகிறப்போ அதே மாதிரி பேப்பரை வச்சு படிச்சுட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அதனால என்ன எழுதி கொடுத்தாங்க, நம்ம எதை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காரோ ஒரு வேளை. அப்படியா இருக்குங்க. அதான் உள்ளார நம்ம என்ன மனப்பாடம் பண்ணோம் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இந்த மீட் நடக்கும்போதே ஜூம் காலில் வந்து உங்கள் எல்லாரோடையும் பேசணும் அப்படின்றத என்னுடைய பிளான். பட் இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அது என்னால் பண்ண முடியாமல் போச்சு. அதனால தான் இந்த ரெக்கார்டட் மெசேஜ் அனுப்புகிறேன். இந்த ரெக்கார்டட் மெசேஜ் மூலிமா உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படையா வடை சுடும் கூட்டம்னு சொல்லுங்க, இது படையெல்லாம் இல்லை. அதுதான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னது அப்படியெல்லாம் நம்பாதீங்க. ஆதவர்ஜுனா தானே? நினச்சேன் கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன் உங்கள் ரசிகர்கள்லாம் வடை சுடுற குரூப்புன்னு. இப்போ நீங்களே வடை சுடுறீங்க பார்த்தீங்களா? நியாயமா தலைவரே இது? சரி, அப்படியே நீங்கள் இருக்கிறதுலே பெரிய படை, இந்தியாவிலேயே பெரிய படம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஏன் மாநிலத்தை ஆளணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் மத்தியிலேயே ஆண்டுலாமே. என்ன ப்ரோ விஜய் ப்ரோ இப்படி ஐடியா இல்லாமல் இருக்கீங்க? உங்களை யார் இந்த மாதிரிலாம் சொல்லி உசுப்பேத்தி விட்டது? இது நம்ம சொல்கிறத விட மற்றவங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் எதையுமே பார்த்து தெரிஞ்சுக்கலைங்க. ஆளை விடுங்க சாமி. இனிமேல் நீங்கள் எல்லாருமே இந்த நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். கேட்டுச்சா அணில்களே? வர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லை இவனுங்க, வர்ச்சுவல் அபியூசர்ஸ். விஜய் அவர்களே, நீங்கள் அப்படியே அதை கூட சேர்த்து தமிழக வர்ச்சுவல் கழகத்தின் வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படி சொல்லுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு லைன் பேசுறதுக்கு முன்னாடியும் 10 செகண்ட் 5 செகண்ட் கேப் விடுறாப்புலங்க. மனப்பாடம் பண்ணதையெல்லாம் யோசிச்சு ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இது கூட மனப்பாடமா பண்ணாங்கட்டி? அப்படிதான் உங்க எல்லாரையுமே நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். ப்ரோ கொஞ்சம் ரியல் லைஃப்பில் பேசுகிற மாதிரி பேசுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ ஒரு மாதிரி சினிமா டயலாக்ஸ் பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க? ஓகே தானே? பிடிச்சிருக்கு தானே? குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாப்புல, குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? இது ஒரு அரசியல் கட்சி, இது ஒரு ஐடி விங்கு. ஐயோ கருமம் பிடிச்சவனுங்க. வெர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே செல்லங்களா கண்ணுங்களா? குழந்தை பயல்களா சேர்ந்து ஒரு கட்சியில் இருக்கானுங்க இங்கே. ஸோ நம்மளுடைய ஐடி விங்னாலே ரொம்ப டீசெண்டாக டிக்னிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லணும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுங்கள். டீசென்ட், டிக்னிஃபைடு, இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்றது உங்கள் கட்சிக்காரனுங்களுக்கு தெரியுமா? முதல்ல கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. இடையில அப்பப்போ இழுத்து ஜவ்வு மாதிரி இழுத்து வச்சிருக்காப்புல வீடியோவை. திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி திருன்னு முழிச்சு பார்க்குறாப்புல வீடியோ ஃபுல்லாக.
இதுக்கு ப்ரோ வீடியோவில் பேசுனதை விட திருன்னு முழிச்சது தான் அதிகமாக இருக்குது. ட்விட்டரில் கெட்ட கெட்ட வார்த்தைகளாக பேசி அடுத்தவங்களெல்லாம் அப்யூஸ் பண்ணுறவங்களுக்கு பேர் வெர்ச்சுவல் வாரியர்ஸ். மக்களே, நேலேருந்து இந்தியாவிலேயே பெரிய படையாம். இந்தியாவிலேயே எவனும் சுடாத வடைகளெல்லாம் சுட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க உங்கள் கட்சிக்காரங்க, முன்னாள் ரசிகர்கள். சாரி இப்போ மட்டும் என்ன கட்சி தொண்டர்களா? ஐயோ இல்லையே, இப்போவும் அதே ரசிகர்கள் தான். இப்போ இந்த வீடியோவில் பேசுகிறப்போ அப்படியே அமைதியாக பொட்டி பாம்பாக பேசுகிறாப்புல. ஆனால் மேடையில் ஏறினா மட்டும் சைமன் செபாஸ்டியனுக்கு தம்பி மாதிரி பேசுகிறாப்புல. ஏன் கத்தி கத்தி கதறி கதறி? எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, தாவேக்காவே பிஜேபியோட ஐடி விங் தானே, இவங்க என்ன தாவேக்காவுக்கு ஐடி விங் கூட்டம்லாம் நடத்துகிறாங்க? பிஜேபிக்கு ஐடி விங் கூட்டம் நடக்கிறப்ப அங்கே போயிருங்க, அதுதானே கரெக்டாக இருக்கும். இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. தாவேக்கர்களே, அடுத்த மாதத்துலேருந்து எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ஏரியாஸில் இருக்கிற மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு பனையூர் போயிட்டீங்கன்னா உங்கள் தலைவர் வந்துட்டு வாக்கு கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறார். இப்போ கூட எப்போ தான் அப்போ நீங்கள் கள அரசியல்லாம் பண்ணுவீங்க? ஆன்லைன்லேயே தான் வாழ்வீங்களா? கட்சியோட கூட்டத்துக்கு கூட வர மாட்டேங்கிறாரு. அதுக்கும் வீடியோவை போட்டுட்டு ஒப்பேத்தி விட்டுட்டு போகிறாப்புல. இவர் வெர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை சொன்னது தான் உண்டுங்க. மொத்த தாவேகா காரணங்களும் ட்விட்டர்ல எல்லாம் பேரை மாற்றிட்டானுங்க. வெர்ச்சுவல் வாரியர்ஸ் டிவிகே, தளபதி வெறியன் வெர்ச்சுவல் வாரியர், தமிழக வெர்ச்சுவல் வாரியர்ஸ் கழகம், அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேர் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. சினிமா மூலமாக இளைஞர்களை கெடுத்து வச்சது பத்தாதுன்னு இப்போ அரசியல் மூலமாகவும் கெடுக்க வந்திருக்காரு. இப்போ தானே சொல்லி முடிச்சேன். இங்கே பாருங்க, வெர்ச்சுவல் வாரியர்ஸ் டானாங்கோ ஏதோ போட்டு வச்சிருக்கான். இவனுங்க லாங்குவேஜ், இவனுங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அப்யூசிவாக இருக்குது அப்படின்னு. எப்படிப்பட்ட அப்யூசர்ஸாக இருக்கானுங்க பாருங்க. இவனுங்க தான் வெர்ச்சுவல் வாரியர்ஸாம். காரி தூ. அதே மாதிரி வெர்ச்சுவலாகவே தானே நீங்கள் கட்சி நடத்துறீங்க. தமிழக வெர்ச்சுவல் கழகம்னு வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். டிவிக்கே ரொம்ப டீசெண்டான டிக்னிஃபைடான படையாம். இவர் வெர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்கிறார் இல்லையா, அதாவது டிவிகே ஐடி விங்க அந்த சமூக ஊடக பிரிவோட ஒருங்கிணைப்பாளரோட சேட்டைகளை பாருங்க. ஏ அப்பா, இவர் தான் ஒருங்கிணைப்பாளர், சமூக ஊடக பிரிவு ஒருங்கிணைப்பாளர். என்ன டீசெண்டாக என்ன டிக்னிஃபைடாக இருக்காங்க பாருங்களேன். இவங்களை பார்த்து எல்லாரும் கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ரொம்ப வருத்தப்படுறாரு ஃப்ரெண்ட்ஸ் அவரு. ஐயோ வாயிலடிங்க. வெர்ச்சுவல் வாரியருங்க அவரு. நம்ம இப்படி தப்பாலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் விமர்சனம் பண்ணக்கூடாது. வெர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கான மரியாதையை கொடுக்கணும். வெர்ச்சுவல் பொலிட்டீஷியன், வெர்ச்சுவல் வாரியர்ஸ், வெர்ச்சுவல் கழகம், எல்லாமே வெர்ச்சுவல் தான். வெர்ச்சுவல் கட்சி, வெர்ச்சுவல் அரசியல், வெர்ச்சுவல் எலெக்ஷன். வெர்ச்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டரில் எல்லாம் வந்து போல் போடுவானுங்க. தாவேக்கா, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபின்லாம் இவனுங்களே ஒரு போல் போட்டு எலெக்ஷன் நடத்துவானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஜெயிச்சிடும். உடனே தாவேக்கா தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருப்பானுங்க. ஆட கிறுக்கணுங்களா இவனுங்க. இன்னும் அந்த சினிமா உலகத்தை விட்டு வெளியில் வரலைங்க. கள அரசியல் அப்படின்னா என்னதுன்னே தெரியாது. சோசியல் மீடியாவில் மட்டும்தான் வாழ்கிறானுங்க. மொத்த கட்சியுமே சோசியல் மீடியாவில் தான் இருக்குது. சரி, அப்படி என்ன பெரிய படை? வார் ரூம் தெரியுமா? வார் ரூமில் இல்லாத படையா உங்ககிட்ட இருக்க போகுது? வார் ரூமைய பாடலை ஏற்றின கூட்டம்னாங்க. இப்போ எந்த மூலையில் கிடக்கிறானுங்கன்னே தெரியாத அளவுக்கு கிடக்கிறானுங்க. கொஞ்சம் பார்த்து சூதனமாக நடந்துக்குவாங்க. ஒரு கட்சியோட தலைவராக இருந்துட்டு மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கும் போகிறதில்ல, எந்த முக்கியமான கூட்டத்துக்கும் போகிறதில்ல. இதை கூட பண்ணாமல் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த லட்சணத்தில் ஒரு கட்சி இருக்குது. இவங்க திமுகவுக்கு எதிராக சவால் விடுறாங்க. முதல்ல உங்கள் கட்சியோட கட்டமைப்பு, நீங்கள் செய்ய வேண்டிய கள அரசியல் எதையுமே நீங்கள் சரியாக பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஐடி விங்கே முதல்ல ப்ராப்பராக இல்லை. அத்தனை பேரும் அப்யூஸ் பண்ணுறானுங்க. சில பேர்லாம் இருக்கானுங்க கிறுக்கனுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. முழுக்க தனிநபர் தாக்குதல் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ப்ராப்பராக அரசியல் பேச மாட்டேங்கிறானுங்க. யார் வீடியோ போட்டாலும், யார் எதிர்கருத்து இவங்களுக்கு எதிராக வச்சாலும் உடனே அஃபண்ட் ஆகி ட்ரிகர் ஆகி அவங்களெல்லாம் அப்யூஸ் பண்ணுறானுங்க. இப்படி ஒரு லட்சணத்தில் முழு கட்சியுமே இருக்குது, எல்லா பிரிவுகளும் இருக்குது. இதுக்கு இடையில திமுக கூட வந்து போட்டி போடுறாங்களாம். திமுக தான் எதிரியா, திமுகவை வீழ்த்துவாங்களாம் 2026 சிஎம்மா. பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாரையும் கோமாளி நினைச்சுக்கிட்டு இருக்காரா இவரு? விஜய் ப்ரோ, ஒன்னே புரிஞ்சுக்கோங்க, ஐடி விங்க வச்சு ஆன்லைனில் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். தேர்தல் அரசியலில் வாய்ப்பே இல்லை ராஜா. தாவேக்கா செயல்பாடுகளை சமூக வலைத்தளங்களில் பகிர்வது எப்படி? சென்னை சோழிங்கநல்லூரில் கட்சி நிர்வாகிகளுக்கு சிறப்பு பயிற்சி. எப்படியெல்லாம் எல்லாரையும் அப்யூஸ் பண்ணணும், அடுத்தவன் பேரில் ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி எப்படியெல்லாம் அவன் பேரை வச்சு இன்னொருத்தவங்களை அப்யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் பொய்யை பரப்பலாம், எப்படியெல்லாம் அடுத்தவனோட கிரெடிட்டை திருடலாம், எப்படியெல்லாம் ஏமாத்தலாம், எப்படியெல்லாம் மக்கள் கிட்ட தவறான நரேட்டிவை செட் பண்ணலாம். அப்படியே பாஜக நாம் தமிழரோட இன்னொரு வெர்ஷன். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே பிஜேபி கிட்டே நோட் பண்ணலாம், நாம் தமிழர்கிட்டே நோட் பண்ணலாம். எல்லாம் ஒண்ணுதான். அதிமுகவை பற்றி கொஞ்சம் கூட வாயை திறக்காமல் முழுக்க எப்படி திமுகவை எதிர்க்கணும்,
அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு எதுக்கு பயிற்சி எல்லாம்? அது ஒன்றும் இல்லை, ஸ்கூலில் லீவ் விட்டுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல். இது இந்த டைம் தானே, கரெக்டாக ஸ்கூல் முடிகிற டைம் தானே இது. கரெக்டாக இந்த நேரம் பார்த்து இந்த ஸ்பெஷல் கிளாஸ் ஏதோ ஜாயின் பண்ணியிருக்காங்க தாவேக்கர்கள்லாம். எப்படி அடுத்தவங்களை அப்யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணலான்றதை கற்றுக்கிறதுக்கு. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாய், டேக் கேர்.